அத்தியாயம் 12. இவ எப்படி என்ன பத்தின விஷயங்களை கண்டுபிடிச்சா? அவளுக்கு எப்படி என்ன பத்தின உண்மை தெரிய வந்தது என்று மிகவும் குழம்பி போயிருந்தான் ரஞ்சித். அதனால் பாரதியை பார்க்க வேண்டும் என்று இந்த 4 நாட்களாக கத்தி கலாட்டா செய்து கொண்டிருந்தான். மேடம், அவன் உங்களை பார்க்கணும் பேசணும்னு சொல்லி கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்கான் மேடம். பிளீஸ் நீங்க ஒரு முறையாவது போய் அவனை பாருங்க. பாவம், அந்த வார்டன் புலம்பையே சாவுறாரு என்று விஷால் கூற, சிறிது யோசித்த பாரதி அவனை பார்ப்பதற்காக சிறைக்கு வந்திருந்தாள். தன் முன்பு நிற்கும் பாரதியை பார்த்த ரஞ்சித்தின் கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தது. ஏனென்றால் இதுவரை ஒருமுறை கூட அவளை இப்படி அவன் பார்த்ததே இல்லை. அதனால் இப்பொழுது தன்னையும் மறந்து கண்கள் விரிய அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் முன்னால் வந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்த பாரதி தன் கையில் இருந்த கண்ணாடி வளையல்கள் குலுங்க அவன் முன்னால் சொடுக்கிட்டு, என்ன டாக்டர் ரஞ்சித், சாரி ஆர்கே, நல்லா இருக்கீங்களா என்று நக்கலான புன்னகையோடு தன் புருவம் உயர்த்தி பாரதி கேட்க, இவ்வளவு நேரம் அவளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவன் கண்கள் இப்பொழுது கோபத்தில் சிவந்தது. ஏய், என்னடி நக்கலா? உண்மையை சொல்லு, நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? நீ என்ன கண்டுபிடிக்கவே கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு தடயத்தையும் அழிச்ச. ஆனா அப்படி இருந்தோம் எப்படி நீ என்ன கண்டுபிடிச்ச என்று ஆத்திரம் பிடித்தவன் போல ரஞ்சித் கத்த, அதற்கு நக்கலாக புன்னகைத்த பாரதியோ நடந்த அனைத்தையும் அவனிடம் கூற ஆரம்பித்தாள். அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து கிடைத்த அம்முவின் போனை ஹேக் செய்த பாரதி அதை செக் செய்து பார்த்தபோது அதில் ஒரு வீடியோ இருக்க, அதை பார்த்தவர்களுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. அக்கா, இந்த வீடியோ உங்க கைக்கு கிடைக்கும் போது நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த கிஷோர் இப்ப என்ன கொல்ல ட்ரை பண்றான். அவன் என்ன காதலிக்கவே இல்லக்கா. அவன் ஒரு ஃப்ராட். என்ன மாதிரி நிறைய அப்பாவி பொண்ணுங்களை காதலிக்கிறதா சொல்லி ஆசை வார்த்தை காட்டி கல்யாணம் பண்ணி அவங்க மூலமா ஏதோ ட்ரக்ஸ் கடத்துறாங்க. இதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கேட்க ஆள் இல்லாத என்ன மாதிரி அனாத பொண்ணுங்களை தான் டார்கெட் பண்றாங்க. இப்ப கூட எனக்கே தெரியாம என் வயிற்றுக்குள்ள ட்ரக்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. எனக்கு தெரிஞ்சு என் வயிற்றுல இருக்கிற அந்த ட்ரக்ஸ் ரொம்ப ஆபத்தானது என்று வாயிலிருந்து ரத்தம் வழிய அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் தலைமுடியை பிடித்து யாரோ இழுக்க, அதில் அவள் கையில் இருந்த போன் அந்த அறையில் ஒரு மூலையில் சென்று விழ, அதில் அந்த போன் ஆஃப் ஆனது. எனக்கு இந்த கேஸ்ல கிடைச்ச முதல் ஆதாரம் அம்மாவோட வீடியோ வாக்குமூலம் தான். அப்ப கூட எனக்கு உன் மேல சந்தேகம் வரல. ஆனா இந்த கேஸ்ல எனக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான ஆதாரம் அந்த ஆடியோ ரெக்கார்டர் தான். அம்மாவோட இயரிங் மிஷினை ரொம்ப ஸ்பெஷலா நானும் ராகவும் பார்த்து வாங்கினோம். அதோட ஸ்பெஷாலிட்டியே எதிரில் இருக்கிறவங்க பேசுறதா ரெக்கார்ட் பண்ணி கேட்க முடியும். அப்படிதான் நீ, அந்த கிஷோர், அப்புறம் அந்த மினிஸ்டர் ஈஸ்வர் 3 பேரும் பேசுறதா அம்மு ரெக்கார்ட் பண்ணிட்டா. அதுதான் அவங்க 3 பேரையும் எனக்கு காட்டி கொடுத்துச்சு. இதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதுல நீயே தான் வாலண்டியரா வந்து என்கிட்ட மாட்டின என்று நக்கலாக பாரதி கூற, ரஞ்சித்தோ புரியாமல் அவளை பார்த்தான். என்ன எப்படின்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு அந்த கிஷோர் என்ன ஆக்சிடென்ட் பண்றதுக்காக அனுப்பின ஆளு கிஷோரை காட்டி கொடுத்துட்டான். அவன் போனை வச்சு கிஷோரோட நம்பரை நாங்க ட்ராக் பண்ணி அவன் எங்கெல்லாம் போறான் வரான் அப்படிங்கறத என் ஆளுங்க மூலமா நான் அவனை கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த டைம்ல தான் நீயே அவனுக்கு கால் பண்ணி உன்னோட ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்ன. ஆனா ஆல்ரெடி உன் மேல டவுட்ல இருந்தனா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கதான் வந்திருந்தேன். அப்பதான் என்னோட ஆளுங்க கிஷோர் இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அப்பதான் நீ மொத்தமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. நான் நினைச்சிருந்தா அப்பவே இந்த கேஸ முடிச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்க முடியும். ஆனா நான் ஏன் தாலி கட்டுற நேரத்துல கல்யாணத்தை நிறுத்தி உன்னை அரெஸ்ட் பண்ண என்ன தெரியுமா என்று பாரதி கேட்க, ரஞ்சித்திற்கு அந்த நிகழ்வை நினைத்து இப்பொழுதும் கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. தன் பற்களை கடித்துக் கொண்டவன், பாரதி, நீ தப்பு மேல தப்பு பண்ற என்று ரஞ்சித் கோபத்தோடு கூற, நீ பண்ண தப்ப விடவா ஆர்கே என்று கேட்டாள் பாரதி. நீ என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஆர்கே? எனக்கு தெரியும். என் அப்பா கிட்ட நீயும் அந்த மினிஸ்டரும் டீலிங் பேசினது, அதுக்கு அவரு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக அவரை கொன்னது, அவருக்கு அப்புறம் அந்த மெடிக்கல் கம்பெனி என் பேர்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நாடகம் போட்டது, இது எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சோம் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னேன்னு நினைக்கிறியா? அதுக்கு காரணம் ஏற்கனவே என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஆர்கன்ஸ் திருட்டு நடக்கிறதா எனக்கு ரகசியமா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்காக உன்கிட்ட எப்படி நெருங்குறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் நீயா வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்ட. ஆனா இதுல நான் எதிர்பார்க்காத விஷயம்,
இத்தனை பொண்ணுங்க சாவுக்கு காரணமா நீ இருப்ப அப்படிங்கறதுதான். பாவம் அந்த 9 அப்பாவி பொண்ணுங்களோட உயிரை இப்படி உன் சுயநலத்துக்காக எடுத்துட்டியடா என்று பாரதியின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஆமாண்டி, நான் தான் இதெல்லாம் பண்ணினேன். ஆனா நீ சொன்னதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு. நான் உன் மெடிக்கல் கம்பெனிக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கறது உண்மைதான். ஆனா உன்னை பார்த்த அந்த செகண்ட் நீ எனக்கானவன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அந்த ராகவ் உன்னை லவ் பண்றாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அவ உன்கிட்ட லவ் சொல்றதுக்கு முன்னாடியே நாவும் அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினேன் என்று ரஞ்சித் கோபத்தில் கத்தினான். அதற்கு சத்தமாக சிரித்த பாரதி, எனக்கு தெரியும் ரஞ்சித், எல்லாமே தெரியும். என் ராகவனை லவ் பண்றது கூட எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு தெரியாதது என்ன தெரியுமா? நான் என்னோட ராகவ லவ் பண்றேங்கிறது தான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு என்னோட ராகவ் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ பாத்தியா, இப்ப கூட நாங்க எங்க போறோம்னு தெரியுமா என்று தன் மெல்லிய அலங்காரத்தை சுட்டி காட்டி கேட்ட பாரதி தொடர்ந்தாள். அவுட்டிங் போக போறோம். ஆனா அதுக்குள்ள நீ ஏதோ என்ன பாக்கணும்னு சொல்லி ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்துச்சு. அதான் சரி போனா போகுது, கடைசியா ஒரு தடவை உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்ப சரி எனக்கு லைட் அடிச்சு என் புருஷன் எனக்காக வெளியில வெயிட் பண்ணுவாரு என்று சிறு வெக்கத்தோடு கூறியவள் அங்கிருந்து வெளியேற பார்க்க, பாரதி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இது இதோட முடிஞ்சிராத. நீ என் மேல கை வச்சதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஏண்டா அவன் மேல கை வச்சோன்னு வருத்தப்பட போற. நீ என்ன வேணா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கலாம். ஆனா எனக்கு மேல இருக்கானே, அவனை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் வருவான், அவன் கண்டிப்பா உன்னை தேடி வருவான் என்று ஆர்கே கோபத்தில் அங்கிருந்த டேபிளில் ஓங்கி அடைத்தான். அதை சிறிதும் கண்டுகொள்ளாத பாரதியோ திரும்பாமலேயே, வரட்டும் வரட்டும், அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், ஐம் வெயிட்டிங் என்று கூறியவள் அந்த அறையை விட்டு சென்று விட்டாள். போலாமா என்று தன் மையிட்ட விழிகளை உருட்டி அதன் மேலிருந்த புருவம் உயர்த்தி பாரதி கேட்க, அவளின் அந்த அழகில் மயங்கினான் ராகவ். ரதி, சத்தியமா நீ என்னோட ரதியாங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உன்னை எப்படி பார்த்ததே இல்ல என்று கூற அவனை முறைத்தாள் பாரதி. நேரம் ஆகுது, அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் கேன்சல் ஆயிடும் பாத்துக்கோ என்று பாரதி கூற, அதற்கு மேல் ராகவ் என்ன பேச போகிறான்? இரவின் அந்த தென்றல் காற்று இருவரின் உடலையும் இதமாக வருடி செல்ல, வெகு நாட்களுக்கு பிறகு இன்றுதான் இருவரும் தனிமையில் ஒருவர் கையோடு ஒருவர் கை கோர்த்து அந்த பீச் மணலில் தங்கள் கால்பாதங்கள் புதைய நடந்து சென்று ஒரு இடத்தில் அமர்ந்து வானத்துக்கும் கடலுக்கும் நடுவே ஜொலித்துக் கொண்டிருந்த அந்த பௌர்ணமி நிலவை ரசித்துக் கொண்டிருந்தனர். ராகவ், எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்று பாரதி அந்த பௌர்ணமி நிலவை ரசித்துக் கொண்டே கேட்க, ராகவோ தன்னவளின் அழகை ரசித்தவாறே அவளின் அருகில் நெருங்கி அமர்ந்தான். ஆமா, நான் இந்த அழகை ரசிச்சு ரொம்ப நாள் ஆகுது என்று ஒரு மார்க்கமான குரலில் ராகவ் கூற, அவன் குரலில் உள்ள மாற்றத்தை புரிந்து கொண்ட பாரதி திரும்பி அவனை பார்க்க, அவனோ எதுவும் தெரியாத அப்பாவி போல தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். பின் சில நிமிடங்கள் அங்கு மௌனமை நிலவ, அதை கலைக்கவே அந்த கடலின் அலைகளின் சத்தம் அந்த இடத்தில் இசையாக இசைத்தது. அப்போது சட்டென்று ஏதோ ஞாபகம் வந்த பாரதி, ராகவ், நம்ம ஏதாவது சாங்ஸ் கேட்கலாமா என்று தன் கண்கள் மின்ன கேட்க, கேட்கலாம். ஆனா சாங்ஸ் எப்பவும் கேட்கறது தானே, இந்த தடவை வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே என்று ராகவ் கேட்டான். ஓகே, ஆனா இப்ப வேற என்ன கேட்கலாம் என்று பாரதி யோசிக்க, ரதி, நீ இந்த MX ஸ்டுடியோ பற்றி கேள்விப்பட்டிருக்கியா என்று ராகவ் ஆர்வமாக கேட்டான். கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு யூடியூப் சேனல் தானே? ஆமா, ஆனா அது ஒண்ணு மத்த சேனல் மாதிரி கிடையாது. அதுல புது புது லவ் ஸ்டோரிஸ் அண்ட் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டோரியையும் நம்ம கேட்கும் போது அது ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம வேணும்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா என்று ராகவ் கேட்க, பாரதியும் ஏதோ யோசித்தவள் பின்பு மெல்ல சரி என்று தலையாட்டினாள்.
உடனே ராகவ் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த போனையும் ஹெட்போனையும் எடுத்து அதை தன் போனோடு கனெக்ட் செய்து அவளிடம் ஒரு இயர்போனை கொடுத்தவன் தன் காதில் ஒரு இயர்போனை மாட்டிக்கொண்டு ஒவ்வொரு கதையாக பிளே செய்தான். ராகவ் கூறியது போல ஒவ்வொரு கதையும் கேட்க கேட்க அருமையாக இருந்தது. ஏனோ பாரதிக்குள் அப்படி ஒரு நிம்மதியான உணர்வு. அதில் மெல்ல தன் கண்களை மூடியவள் அப்படியே ராகவின் தோளில் சாய்ந்து கொள்ள, ராகவோ அவளை திரும்பி சற்று ஆச்சரியத்தோடு பார்த்தான். அதை உணர்ந்த பாரதி, என்னடா அப்படி பாக்குற என்று கண்களை மூடியவாறு அவள் கேட்க, மேலும் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தவன், ஒன்னும் இல்ல என்று சற்று தயக்கத்தோடு கூற, இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா என்றவள் எழுந்து அவன் அருகே நெருங்கி அமர, இல்ல எனக்கு என்னமோ இதெல்லாம் கனவு மாதிரி இருக்க, நீ எனக்கு கிடைக்கவே மாட்ட, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப என் பக்கத்துல, அதுவும் இவ்ளோ நெருக்கமா, என்னால நம்பவே முடியல என்றவன் கண்களில் காதலோடு அவளை பார்க்க, அவளோ அவனது கையை பிடித்து நறுக்கென்று கிள்ளி வைத்தாள். ஆ ஏய் லூசு, இப்ப எதுக்குடி என்ன கிள்ளுனா என்றவன் அவள் கிள்ளிய இடத்தை தடவியவாறு கேட்க, நீ தானடா சொன்ன இது கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு. அதான் இது கனவல்ல நிஜம் அப்படின்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக கிள்ளுன. இப்ப புரியுதா இது கனவல்லன்னு என்று அவள் தன் புருவம் உயர்த்தி கேட்க, அதுக்கண்ணு இப்படிதான் கிள்வையாடி லூசு, இங்க பாருடி என்றவன் அவள் கிள்ளிய இடத்தை காட்ட, அது கண்ணி சிவந்து போயிருந்தது. அச்சோ சாரிடா என்று ஒன்றும் தெரியாத அப்பாவி போல கூறியவள் கண்ணி சிவந்து போன அந்த இடத்தில் லேசாக தன் இதழை ஒற்றி எடுக்க, ராகவோ அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான். இவன் ஒருத்த கொடி ஃப்ரீஸ் மோடுக்கு போயிடுறான் என்று முணுமுணுத்தவள் அவன் முகத்திற்கு நேராக சொடுக்கி கூப்பிட, அதில் சுயநினைவுக்கு வந்தவன், ஏய் ரதி, உண்மைய சொல்லு, இது கனவில்ல என்று ராகவ் நம்பாமல் கேட்க, நான் வேணா இது கனவில்ல உண்மைதான்னு ப்ரூவ் பண்ணிட்டா என்றவள் புருவம் உயர்த்தி கண்ணடித்து கேட்க, ஐயோ சாமி வேண்டாண்டா, ஏற்கனவே நீ கிள்ளுனது இன்னும் எனக்கு வலிக்குது என்றவன் கையெடுத்து கும்பிட, நான் இந்த தடவை உன்னை கிள்ள மாட்டேன், ஆனா இத கனவில்ல அப்படின்னு உனக்கு புரிய வைப்பேன் என்ற பாரதியை கண்கள் சுருங்க பார்த்த ராகவ், டே ராகவு, இவ சொல்ற டோனே சரியில்லை, ஒழுங்கா இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்ரா என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் அங்கிருந்து எழப்போக, அவனின் கைப்பிடித்து இழுத்து தன் அருகேயே அவனை அமர வைத்துக் கொண்ட பாரதி அவன் கண்களை நேராக பார்த்து, கண்ண மூட என்று மெல்லிய குரலில் பாரதி கூற, அவள் கண்களில் அப்படி என்ன கண்டானோ தெரியவில்லை. ஏதோ மகுடிக்கு மயங்கிய பாம்பாய் அவள் கூறியதை கேட்டு ராகவ் மெல்ல தன் கண்களை மூட, ஒரு நிமிடம் அங்கு மௌனமே நிலவியது. என்ன ஒரே அமைதியா இருக்குது, ஒருவேளை நம்மள கண்ணு மூட சொல்லிட்டு ஏதாவது பெருசா செய்ய போறாளோ என்று ராகவ் நினைத்து கொண்டிருந்த நேரம் பாரதி செய்த செயலில் அவன் உடல் மொத்தமும் அப்படியே உறைந்து போனது. 1000 மின்னல் வந்து அவன் உடலில் தாக்கிய உணர்வு. இதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சொல்ல போனால் இதுதான் அவனுக்கு கனவு போல இருந்தது. சட்டென்று தன் கண்களை திறந்து பார்த்தவன் முன்பு இருந்தது என்னவோ அவனது காதல் மனைவி ரதிதான். தன் அவனை கண்மூட சொன்னவள் மெல்ல அவன் அருகே நெருங்கி தன் மென்மையான தேன் சிந்தும் இதழ் கொண்டு அவனின் வன்மையான இதழில் பதிக்க, இதை உணர்ந்த ராகவோ உடனே கண் திறந்து பார்த்தான். அவன் முன்பு கண்மூடி தன் முதல் முத்தத்தை தன்னவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தவள் மெல்ல அவனிடமிருந்து விலக முயற்சிக்க, எங்கே அவன் அதற்கு விட்டால்தானே. அவள் தன்னிடம் இருந்து விலகுகிறாள் என்று உணர்ந்த ராகவ் சட்டென்று அவள் இடையில் கை கொடுத்து இன்னும் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் அவள் மென்மையாக கொடுத்த முத்தத்தை இவன் திரும்பி வன்மையாக கொடுக்க ஆரம்பித்தான். சில நிமிட முத்த யுத்தத்திற்கு பின் அவனிடம் இருந்து கஷ்டப்பட்டு போராடி விலகியவள், டேய் லூசு, என்னடா பண்ணி வச்சிருக்க, வலிக்குது இங்க பாரு என்றவள் அவனின் பறந்து விரிந்த மார்பில் 2 அடி போட்டவள் வீங்கி சிவந்த தன் உதட்டை காட்ட, அதில் திருப்தியாக ஒரு புன்னகையை சிந்திய ராகவ், ரதி, நான் வேணா அந்த காயத்துக்கு மருந்து போடவா என்றவன் பார்வையும் குரலும் ஏனோ அவளுக்கு சரியாக படவில்லை. கிட்ட வந்தா கொன்னுடுவேன் பாத்துக்கோ என்றவள் அவனிடம் இருந்து 2 அடி விலகி அமர, ராகவும் அவளை இன்னும் நெருங்கி அமர்ந்து கொண்டான். ஏய், இது என்னடி அநியாயமா இருக்க? என்னமோ நானா உன்னை தேடி வந்து கிஸ் பண்ண மாதிரி பேசுற? நீதான் முதல்ல என்ன கிஸ் பண்ண, அதான் நானும் உனக்கு திருப்பி கிஸ் பண்ண
என்றவன் தன் தோள்களை குலுக்கிக் கொள்ள அவனை முறைத்த பாரதி தன் முகத்தை திருப்பிக் கொள்ள ராகவோ அவளின் மெல்லிடையை பற்றி இழுத்து தன்புறம் திருப்பி அமர வைத்தவன் கோச்சுக்டியா என்று கேட்க அவளோ மீண்டும் தன் முகத்தை திருப்பி வைத்துக் கொள்ள சரி கோச்சிக்கோ ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் சொல்ல என்றவன் அவள் முகத்தை தன்புறம் திருப்பி அது அன்னைக்கு மண்டபத்துல அத்தனை பேர் இருந்தோம் நீ எதுக்கு தாலிய என்கிட்ட கொடுத்து உன் கழுத்துல கட்ட சொன்ன என்று ராகவ் புருவம் உயர்த்தி கேட்க ஏன் அது உனக்கு தெரியாதா என்று அவளும் புருவம் உயர்த்தி கேட்க ராகவ் தெரியும் ஆனா எனக்கு அது புரியல பாரதி என்ன புரியல ராகவ் அது நான் உன்னை லவ் பண்ணேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்ல அப்புறம் எப்படி நான் உன்னை லவ் பண்றேன்னு நீ கண்டுபிடிச்ச என்றவன் புருவம் குழப்பத்தில் முடிச்சிட அதில் மென்மையாக புன்னகைத்த பாரதி தன் பேக்கில் வைத்திருந்த ஒரு டைரியை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அதை பார்த்தவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிய இது எப்படி உன்கிட்ட நான் இதை காணும்னு எவ்வளவு தேடினேன்னு தெரியுமா என்றவன் அவள் கையில் இருந்த அந்த டைரியை வாங்க போக பாரதியோ அதை சட்டென்று தன் பின்னால் மறைத்து கொண்டு எப்படின்னு கேட்டல்ல இப்படிதான் என்றவள் கூற அதில் அதிர்ந்த ராகவ் அந்த அந்த டைரியா ஃபுல்லா படிச்சிட்டியா என்று மேலும் அதிர்ச்சியோடு கேட்க அதற்கு அவளும் தன் கண்களை மூடி ஆம் என்பது போல செய்ய நிஜமாவே ஃபுல்லா படிச்சிட்டியா என்றவன் கேட்க ஆமா ஃபுல்லா படிச்சிட்டேன் என்றவள் அவனை நக்கலாக பார்த்து புன்னகைக்க டே ராகவே உன் மானும் கப்பல் ஏறிடுச்சா என்று ராகவ் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த போது உன் மனசுக்குள்ள இவ்ளோ காதல வச்சுக்கிட்டு ஏண்டா என்கிட்ட சொல்லல என்று பாரதி கேட்க அவனிடம் எந்த பதிலும் இல்லை. இதுல சார் என்ன சுத்தி சைட் அடிச்சிருக்கீங்க என்றவள் தன் பேக்கில் இருந்த சில போட்டோக்களை எடுத்து அவன் முன் நீட்ட ஐயோ இதையும் பார்த்துட்டாளா சொத்தம் என்று அசடு வழிந்த ராகவ் இது எப்படி உனக்கு கிடைச்சது என்றவன் கேட்க பாரதி பாவம் எங்க தன்னோட பையன் லவ் ஃபெயிலியர்ல குடிச்சு தேவதாச ஆகிடுவானோன்னு பயந்த உன்னோட அப்பா அதாவது என்னோட ஹையர் ஆபீசர் மிஸ்டர் கருணாகரன் தான் இதெல்லாம் என்கிட்ட கொடுத்தாரு. என்னது அப்பாவா என்று ராகவ் அதிர்ச்சியோடு கேட்க ஆமா அவரேதான் என்று பாரதி நக்கலாக புன்னகைக்க ஆனா அவருக்கு எப்படி இது கிடைச்சது என்றவன் தனக்குத்தானே குழப்பத்தோடு கேட்டுக்கொள்ள அப்பொழுதுதான் ராகவிற்கு அது ஞாபகம் வந்தது. டேய் ரோஹித் துரோகி நோய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா உனக்கு இருக்கு இன்னைக்கு என்றவன் மனதிற்குள்ளே கருக்கிக் கொள்ள நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா ஆனா நீ இப்படி கேவலமா என்ன சைட் அடிச்சிருக்கேன்னு இப்பதானே தெரியுது என்று கூறியவள் தன் உதட்டை மடித்து புன்னகைக்க அதில் அசட வழிந்த ராகவ் தன் பின்னந்தலையை கோதிக்கொண்டான். அப்போது ஏதோ ஞாபகம் வந்தவனாக பாரதியை நிமிர்ந்து குழப்பத்தோடு பார்த்தவன் இதெல்லாம் இருக்கட்டும் ரதி நீ இதுக்காக எல்லாம் இன்னும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஆள் கிடையாதே உண்மைய சொல்லு அப்போ நீயும் தானே என்ன லவ் பண்ணிருக்க என்று ராகவ் கேட்க இவ்வளவு நேரம் அவனை கேலி செய்து கொண்டிருந்த பாரதியின் இதழ்கள் அது அது வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் ஏதோ சரி சின்ன பையன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதை விட தெரியாத பேய விட தெரிஞ்ச பிசாசு எவ்வளவோ மேல் அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல என்று பாரதி சமாளிக்க பார்க்க ஏய் ரதி இந்த ரீல நீ வேற யார்கிட்ட வேணும்னாலும் சுத்தலாம் ஆனா என்கிட்ட சுத்த முடியாது ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அதனால என்கிட்ட இந்த கதை விடுற வேலை வச்சுக்காத உண்மைய சொல்லு நீயும் என்ன லவ் பண்ணிருக்க அப்படிதானே என்று அவளை தன்புறம் திருப்பி அவன் கேட்க பாரதியும் வேற வழி இல்லாமல் ஆமா என்று அப்பாவையை போல முகத்தை வைத்துக் கொண்டு கூற அடி பாவி இத முன்னாடியே சொல்லிருந்தா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே உன்ன என்றவன் அவளை நெருங்க அவளோ அவன் மார்பில் கை வைத்து வேகமாக அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டு எழுந்து ஓட ஆரம்பித்தாள். இவனும் உடனடியாக எழுந்து அவள் பின்னாலேயே ஓட ஏய் ஒழுங்கா நில்லுடி இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட போறதே இல்ல என்றவன் அவளை விடாமல் துரத்தி ஒரு கட்டத்தில் பிடித்தும் விட்டான். சொல்லுடி எவ்வளவு நாளா என்ன லவ் பண்ற என்றவன் அவள் இடையை வருடையவாறே கேட்க அதில் கூச்சத்தில் நெளிந்த பாரதி ஏ ராகவ் வேண்டாம் விடு நான் சொல்றேன் இல்ல நீ சொல்லு நான் விடுறேன்
என்றவன் அவளை இன்னும் தன்னோடு நெருக்கமாக அணைத்துக் கொள்ள ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்ட பாரதி அவன் கண்களை நீருக்கு நீராக பார்த்து, எப்பன்னு தெரியாது, ஆனா நம்ம காலேஜ் ஃபைனல் இயர் அப்போ ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணால என்று பாரதி கேட்க, ஆமா, அவ பேரு கூட என்று ராகவ் யோசிக்க அவனை முறைத்த பாரதி அவன் தலையில் நங்கென்ற ஒரு கொட்டு வைத்து, இப்போ உனக்கு அவ பேரு முக்கியமா இல்ல நான் சொல்ல போற விஷயம் முக்கியமா என்று கேட்க அவனோ தன் தலையை தேய்த்தவாறே, நீ சொல்ல போற விஷயம்தான் முக்கியம், நீ சொல்ல என்று அப்பாவியாக கூற அதில் புன்னகைத்த பாரதி அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக கோர்த்து கொண்டு, அப்பதான் முறை ஏதோ எனக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்க நீ அந்த பொண்ணோட லவ் அக்செப்ட் பண்ணிடுவியோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன பயம். ஆனா நீ அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள சொல்ல முடியாத ஒரு வித சந்தோஷம். எனக்கு அப்ப கூட புரியல இது பேரு லவ் அப்படின்னு. ஆனா நான் ட்ரைனிங்காக டெல்லி போனப்போதான் உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்பா செத்ததுக்கு அப்புறம் அவரை எந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணேனோ அதை விட அதிகமா நான் உன்னை மிஸ் பண்ணேன். என் மனசு உன்னையும் அருகாமையையும் ரொம்ப தேடிச்சு. நீ இல்லாத அந்த நாட்கள் எனக்கு நெருக்கமா இருந்துச்சு. என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது வாழ்நாள் முழுக்க உன்னை இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்துட்டு தள்ளி நின்று என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. அதான் ட்ரைனிங் முடிச்சு வந்த உடனே உன்கிட்ட என் லவ் சொல்லி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்ண, உன் தலையெழுத்தோ இல்ல ஏன் தலையெழுத்தோ தெரியல. நான் ஃபர்ஸ்ட் எடுத்த கேஸே அந்த ரஞ்சித்தோட கேஸ் தான் என்று பாரதி கூற ராகவோ அவள் கூறியதை எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தான். அவனோட ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஆர்கன்ஸ் கடத்துறதா ஒரு கேஸ் வந்துச்சு. அவன் சமூகத்துல ரொம்ப பெரும் புள்ளி. அதோட அவனுக்கு அரசியல் சப்போர்ட்டும் ஜாஸ்தி. அதனாலதான் இந்த கேஸ சீக்கிரட்டா டீல் பண்ணி சொல்லிதான் மாமா என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் அவனை எப்படிடா நெருங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆடு தானா வந்து என் வலையில சிக்கிச்சு. அப்பதான் யோசிச்சேன், இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறான் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி உருவாச்சு. அத பத்தி விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது, அப்பா கிட்ட இவங்க ஏற்கனவே டீலிங் பேசிருக்காங்க. அவரை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவரை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது இந்த நாய்கள் அப்படின்னு. ஏற்கனவே அவங்க மேல இருந்த கோபம் எனக்கு வெறியா மாறிடுச்சு. இவனை எப்படியாவது தண்டிக்கணும்னு நினைச்சேன். அதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்க அவன் கூட கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போட்டேன். ஆனா எங்க அம்மா திடீர்னு இப்படி 1 வீக்ல மேரேஜ் வைப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நம்ம எப்படியெல்லாம் லவ் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா அது எல்லாமே வேஸ்டா போச்சு என்றவள் சிறு குழந்தை போல தன் உதட்டை பிதுக்க, இவ்வளவு நேரம் அவள் கூறியதை எல்லாம் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்த ராகவ் அவளின் இந்த செயலில் லேசான புன்னகையோடு அவள் உதட்டில் பட்டம் படாமல் முத்தம் கொடுத்தவன், அதனால இப்ப என்னடி, இனி நம்ம வாழ்க்கை முழுக்க லவ் பண்ணலாம், இதோ இந்த மாதிரி என்றவன் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டான். லதா சுந்தரம் எழுதிய இந்த பாரதி சிபிஐ கதை என்ன மாதிரியே உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். மறக்காம எம்எக்ஸ் ஸ்டுடியோ தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒரு எபிசோட் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நான் உங்க உஷா. அடுத்த கதையில சந்திக்கலாம்.